வானகம் பசங்களா, போன ஒன் பீஸ் மாங்கா சாப்டரில் ஒரு விஷயம் வந்து நடந்ததுங்க. அது என்னதுன்னா, அங்கே காடு வந்து பற்றி எரியும் பார்த்தீங்களா? அப்போ அங்கே இருக்கிற ஜெயின்ஸ்லாம் இதை போய் சன்காடு கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த சாப்டரோட ரிவ்யூவில் நான் ஒரு விஷயத்த சொன்னேன். அது என்னதுன்னா, அந்த சன்காடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அது மேபி நம்ம ஒரிஜினல் சன்காடுக்கான ஒரு டெம்பிளாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சன்காடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஒருத்தவர் இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன். ஸோ இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1128ல் அது எதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் நான் சொன்னதில்ல. ஒரு ஃபேக்கான சன்காடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறான். அவனை தான் இவங்க வந்து உண்மையான சன்காடுன்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கிறாங்க. ஏன் நினச்சிருக்கிறாங்க, எதுக்கு இருக்கிறான்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்பாஃபில் ஒரு ஃபேக் சன்காடு வந்து இருக்கிறான். அண்ட் அவனை வந்து பார்த்தீங்கன்னா சாப்டரில் வந்து காட்டிக்கிறாங்க. ஸோ சிம்பிளாக அந்த சாப்டரில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ஸ்டார் வார்ஸோட அட்வென்ச்சர் வந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு சன்காடை வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. அவன் வந்து ஒரு ஃபேக்கான சன்காடு. ஸோ இது இல்லாமலும் சின்ன சின்ன விஷயம் நடந்தது. பட் இது எல்லாத்த பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் போயிட்டு பேசுவோம், சரிங்களா? ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டரோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி போன சாப்டர் ரிவ்யூ யாரை பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் உங்களுக்கு வந்து புரியும். அண்ட் வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேறு அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய சாப்டரோட ரிவ்யூ வந்து நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த சாப்டரோட கவர் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாரும் இந்த ஹாரி பாட்டரில் வர்ற மாதிரி அந்த ஒரு தொடப்புக்குச்சா இல்லை ப்ரூமா இதை ஒன்று அதில் வந்து பார்த்தீங்கன்னா பறந்துன்னு இருந்தாங்க. ஸோ இது பார்க்கறதே நல்லா இருந்துச்சு. சரி, இப்போ கதைக்கு போயிடலாமா? கதை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஸ்டார்டிங்கே சாஞ்சிக்கிட்டே நாமிக்கிட்டே தான் ஆரம்பிக்குது. சாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இது கனவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே, கனவாக இருந்தால் ஏன் என் கனவுல நிறைய பசங்க வராங்கன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுனுக்கிறான். நாமி வந்து என்ன கனவோட அடி காணுங்கிறன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறா. நம்ம ஆக்சுவலாக போன சாப்டரில் சொல்லியிருப்போம் ஸ்டார்ஸில் ஒரு ஆள் கனவு காணுங்கிறாங்களான்னு சொல்லிட்டு. அது வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் ஓட வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக யாரும் கனவு காணல, ரியலாக தான் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து எல்லாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசினுக்கிறாங்க. நம்ம ஜோரோ வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த டவுனோட இன்னொரு சைடில் தான் நான் வந்து கண்ணை முடிச்சப்போ எனக்கு திடீர்னு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த டுபாகூர் வந்து ஒரு பெரிய ரேபிட்டை போட்டு பொழுது கட்டியிருந்தான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த டுபாகூர் யாருன்னா நம்ம லூஃபி தான். அதுக்கடுத்து லூஃபி உசோப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி பேசிக்கிறாங்க. அப்போ உசோப் வந்து என்ன சொல்கிறான்னா, இப்போதைக்கு நான் நோட் பண்ண வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுது. அது என்னதுன்னா, நம்ம எல்லாருமே இப்போ எல்பாஃபோட காஸ்டியூமில் இருக்கிறோம். அது எல்பாஃப் வாரியர்ஸ் வந்து போடுவாங்களா ட்ரெஸ்ஸு, அதை வந்து நம்ம போட்டுன்னு வரோம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னதுன்னா, அவங்க வச்சுக்கிற ட்ரெஸ்ஸு அது அவங்க சைஸ் இருக்குதுல்ல, அது நமக்கு பத்தாது. அவங்க ஹியூமன் சைஸுக்கு வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ எப்படி வந்து இந்த ட்ரெஸ் நமக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ நாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நம்ம ஜாயின்ஸ் ஆகிட்டோமான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறா. ஸோ இதுக்கு ஜோரோ வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம இப்படி போட்டு குழப்பிக்கிறதுக்கு பதில் அங்கே டவுன்ஸில் வந்து நிறைய மக்கள்லாம் இருந்தாங்க, நம்ம அங்கே போய் அவங்ககிட்ட கேட்போம், அப்படி கேட்டால் நமக்கு விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ சாஞ்சி வந்து என்ன பண்ணுறான்னா, மற்றவங்க இருக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எப்பறம் அவனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ராபினோட வாசனை வந்து எனக்கு வரலன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ நாமே வந்து நீ என்ன நாயாடான்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறா. ஸோ நம்ம தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோப்பம் முடிச்சு அவங்க வந்து இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ இதுக்கடுத்து இவங்க எல்லாம் வந்து கிளம்புறாங்க அங்கே போய் டவுன்ஸ் மக்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு. அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் புல்லட்டில் வராருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இதில் புல்லட்டுக்கு பதில் அங்கே என்ன இருக்குதுன்னா வெட்டுக்கிளி இருக்குதுங்க. ஒரு பெரிய சைஸ் வெட்டுக்கிளியில் ஒரு ஜெயிண்ட் வந்து உட்காந்துன்னு வராரு. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாயை பொண்ணுன்னு பார்க்குறாங்க. ஸோ அவர் வந்துட்டு நீங்கள் தான் புதுசாக வந்தீங்களான்ற மாதிரி கேட்குறாரு. அண்ட் நம்ம சாஞ்சி நாமையும் அதை பார்த்தோன்னே அந்த வெட்டிக்கிளியை பார்த்தோன்னே ஓடிடுறாங்க கண்ணை முடின்னு. ஸோ அதுக்கடுத்து நம்ம லூஃபி அப்புறம் மற்றவங்களாம் வந்து நிறைய கேள்வி அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறேன்னா, என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து இப்போ ரொம்ப அவசரத்தில் இருக்கிறேன், அதனால் என்னால் நின்று பொறுமையாக பேச முடியாது. ஆனால் நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன், இப்போ நீங்கள் இருக்கிற இடம் வந்து சன்காடோடதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அண்ட் அதே மாதிரி இப்போ முன்னாடி ஒரு கேஸ்டல் இருந்தாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நான் தான் மெயின்டைன் பண்ணுறேன். அண்ட் அந்த கேஸ்டலில் கிரேட் இஸ்காட் வந்து இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். அப்போ லூஃபி வந்து அதுவா, அதான் நான் பொழுது கட்டினேன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வரான். உடனே உசோப் வந்து பார்த்தீங்கன்னா வாயை மூடிக்கிறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஜெயிண்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்போ இருக்கிற இடம் வந்து கடவுள்கள் இருக்கிற இடம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கடுத்து சரி இப்போ நான் வந்து கிளம்புறேன், ஏன்னா நீடில் கார்டு வந்து பசியில் இருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி ஏர் கார்டு வந்து பத்தி நினைஞ்சதான் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அதிலே நீடில் கார்டுக்கு என்னால் சாப்பாடு கரெக்டாக கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலாக ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த ஏர் கார்டு தான் வந்து அந்த பூனையே, அதான் வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்து விட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து அந்த ஜெயிண்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் சொல்கிறது வந்து நல்லா கேட்டுக்கோங்க, அவங்களுக்கு முன்னாடி ஒரு ரோடு வந்து இருக்குது, இந்த சைடு வந்து தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா இந்த ரோடு வந்து சன்காடோட டெம்பிளுக்கு வந்து போகுது, அதை வந்து ரேபிட் கார்டியன்ஸ்ன்றவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இந்த சைட் போனவங்க திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லைன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ நாமி வந்து ஐயோ அந்த மாதிரிலாம் நீ சொல்லாதீங்க, ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. அந்த டைமில் சொல்லிட்டு திரும்பி பார்க்குறப்ப நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா அது காரில் வாங்கிட்டு சல்லுன்னு ஓடுறான். எங்கே ஓடுறான்னா அந்த சன்காடோட டெம்பிள் நோக்கி ஓடுறான். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கில் பார்க்குறாங்க. அதுக்கடுத்து மீதி பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி ஓடி போயினுக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி எல்லாம் ஓடினே இருக்கிறாங்க. நம்ம லூஃபி வந்து ஓடுறான்.
அப்போ அவனுக்கு முன்னாடி யாரோ ஓடி வர மாதிரி இருக்குது. அவன் வந்து பார்த்துட்டு யாரோ ஓடி வராங்க, அவங்களும் பார்த்து எல்பஃப் காஸ்டியூம்லேயே இருக்கிறாங்க. சரி பரவாயில்ல, நான் வந்து அவங்களை தாண்டி குச்சி ஓடுறான்ற மாதிரி சொல்லிட்டு எகிர்றான். ஸோ வந்து எகிர்றப்போ அவனுக்கு முன்னாடி கண்ணாடி வந்து இருக்குதுங்க. யாரோ ஒருத்தன் ஓடி வந்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அது இவனே தான், இவனோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பார்த்துக்கிறான். ஸோ எகிரி வச்சோன்னா அந்த கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டிக்கின்னு கண்ணாடி வந்து உடையுது. இதை வந்து நம்ம ஸ்டார்ஸ் எல்லாருமே ஷாக்கில் பார்க்குறாங்க. ஸ்டார்ஸ் மட்டும் இல்லை, அங்கே வெளியில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஜெயின்ஸு, அவங்களுமே என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு ஷாக்கில் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உடஞ்சதுக்கப்புறமா அந்த இன்னொரு சைடில், அதாவது ஆக்சுவலாக இது உடஞ்சது இல்லை, அதே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு வேலி மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லலாம், இவங்களை வந்து அடைச்சி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ அந்த கூண்டுக்கு வெளியில இருந்து, அது எனக்கு கரெக்டாக தெரிலங்க, கூண்டுக்கு வெளியில் வந்துட்டாங்கன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஆனால் திருப்பி மறுபடியும் கூண்டுக்குள்ளேயே போகிறாங்க. ஸோ கரெக்டாக எனக்கும் வந்து அந்த ஒரு குழப்பம் இருக்குது தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூமில் இருக்கிறாங்களா, ரூமுக்கு வெளியில் வந்து ஒரு சத்தம் கேட்குது. என்னதுன்னா, கைஸ் நீங்களா அது என்னை வந்து காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பர் தான். சாப்பர் இவ்வளோ நேரம் காட்டாமல் இருந்தாங்கல்ல, ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கிறாங்க. சாப்பர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓடி போய் நாமே வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அதான் அவளே கட்டி பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தெரில. அதுக்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா, கவலைப்படாத நான் இருக்கிறேன், இதுக்கு வந்து எனக்கு காசு தரணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். எதுக்குன்னா கட்டி பிடிச்சல, அதுக்கு வந்து காசு தரணும்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். அப்போ ஜோரோ உசோப்போ ஒரு மற்றவங்களாம் சுற்றி பார்த்துக்கிறாங்க. அப்போ ஜோரோ வந்து என்ன சொல்கிறான்னா, இது வந்து ஒரு ஜெயின்ஸோட ரூம் தான், இங்கே வந்து ஹியூமன் சைஸுக்கு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க, இன்னும் நம்மளை வந்து பொம்மைன்னு நினச்சின்னு நம்ம வந்து ட்ரெஸ்ஸு போட்டு விட்டுக்கிறாங்களான்ற மாதிரி நம்ம ஜோரோ வந்து கேட்குறான். உசோப் வந்து அவங்க கரெக்டாக நல்லா தைக்கிறாங்களே, சன்கார்டுன்றவர் வந்து ஒரு பெரிய கிராஃப்ட்மேன் தான் போடுதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ சாஞ்சி வந்து நம்ம வந்த இடத்த எங்கேருந்து பாருங்களேன், அது மட்டும் போயினே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இவங்க வந்து பார்க்குறாங்க, என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கண்ணாடி இருந்ததுல்ல, கண்ணாடிக்கு இவங்க வெளி சைடில் நிற்கிறாங்க. வெளியிலேருந்து பார்த்தா உள்ளே நடக்கிற எல்லாமே தெரியுது, ஆனால் உள்ளேருந்து பார்த்தா வெளியில் ஒன்றுமே தெரியல. ஸோ இதை வந்து இவங்க பார்க்குறாங்க. அதுக்கடுத்து சாஞ்சி வந்து என்ன சொல்கிறான்னா, நாமிசான் நான் வந்து வாலண்டியர் பண்ணுறேன், எதுக்குன்னா லேடிஸ் ரூம், நம்ம ஷிப்பில் இருக்கிற லேடிஸ் ரூமை க்ளீன் பண்ணுறதுல வாலண்டியர் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறான். நாமி வந்து பார்த்தீங்கன்னா எட்டி வாயிலே ஓடுறா. ஸோ இவன் வந்து என்ன பிளான் பண்ணிக்கிறான்னா, உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம், நான் சொல்ல தேவையில்ல, பட் சும்மா சொல்கிறேன்னே. ஸோ லேடிஸ் ரூமுக்கு போயிட்டு இந்த கண்ணாடி வந்து வச்சுட்டான்னா அவங்களுக்கு வந்து இங்கே யாராக இருந்தாங்கன்னு தெரியாது, பட் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளானை பண்ணிக்கிறான். ஆனால் நாமி வந்து பார்த்தீங்கன்னா வாயிலே எட்டி விட்டுக்கிறான். ஸோ இதுக்கடுத்து நம்ம ஜோரோ வந்து என்ன சொல்கிறான்னா, இவனுக்குன்னா இந்த மாதிரி பண்ணுகிறானுங்க, நம்மளை பார்த்தா அவனுக்கு என்ன ஒரு கூண்டில் அடப்பட்ட மிருகம் மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். அப்போ உசோப் என்ன சொல்கிறான்னா, நம்ம எல்பாஃபில் இருக்கிறோமான்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு நாமி வந்து அதை பற்றி கரெக்டாக தெரியல, ஆனால் ஜெயின்ஸ் தான் நம்மளை இப்படி அடிச்சு வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவ சொல்கிறான். அதுக்கடுத்து சாப்பர் வந்து நம்ம எங்கே தப்பிச்சு போனோம், மீதி பேரில் எங்கே இருக்கிறாங்கன்ற மாதிரி அவன் கேட்குறான். அப்போ உசோப் வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம ஃபஸ்ட்டு டவுனுக்கு போயிட்டாங்கிற மக்கள்கிட்ட கேட்டோம்னா நமக்கு விஷயம் தெரியும், அதை நம்ம பண்ணுவோன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கடுத்து லூஃபி என்ன பண்ணுகிறன்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். கேட்டு எல்லாம் திரும்பி பார்க்குறப்ப லூஃபி வந்து கரெக்டு தான், இதோ வரேன் நான், அது முன்னாடி இந்த பாம்பை பொழுது கட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ அவனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பாம்பு வந்து இருக்குதுங்க. அது பார்க்கத்தே சீனாக இருந்துச்சு. அந்த ஆட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வரைஞ்சிடாரு ஓடா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ஷாக் ஆகிறாங்க. வெறும் பாம்பு மட்டும் கிடையாது, அதே மாதிரி எலியும் வருது, காக்கா வருது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில மிருகம் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த ஜெயிண்ட் வந்து சொன்னார் பார்த்தீங்களா, ரேபிட் கார்டியன்ஸ் வந்து சன்கார்ட் டெம்பிளை பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் கார்டியன்ஸே. ஸோ இதுக்கு அடுத்த சீனில் வந்து ஒருத்தவங்களை காட்டுறாங்க. அது வந்து ஒருத்தவனா இல்லை ஒருத்தியான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த உருவம் வந்து பார்க்கறதுக்கு அந்த ட்ரெஸ்லேருந்து அது இதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு பையன் மாதிரி இருக்குது. ஆனால் கால் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிற செருப்பு வந்து அது ஹீல்ஸ் மாதிரி இருக்குது, பொண்ணுங்க போடுறது. ஸோ மேபி ஒரு பையன் அந்த மாதிரி ட்ரெஸ் கூட போட்டுக்கலாம், இல்லைனா வந்து அது செருப்பு சொல்கிறேன். ஸோ அது மாதிரி போட்டுக்கலாம், இல்லைனா வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கிறது ஒரு பொண்ணாக இருக்கலாம், அது கரெக்டாக தெரியல. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நடந்து வராரு. அண்ட் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சன்கார்டே. ஸோ நடந்து வரப்போ நிறைய ரூம் வந்து இருக்குது. மேபி அந்தந்த ரூமில் நிறைய ஹியூமன்ஸ் இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. பட் இவங்க லூஃபிலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ரூமில் வந்து சத்தம் வந்து ஒரு வெளியே வரையும் கேட்குது. இவர் என்னடா சத்தம் அதுன்னு சொல்லிட்டு கதவை திறந்து போய் பார்த்தா அந்த ஒட்டுமொத்த ரூமே வந்து பத்தினி எரிஞ்சு நிற்குது. இவர் வந்து ஷாக் ஆகிறாரு. நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா கியர் 5 ஃபார்மில் வந்துக்கிறான். அதாவது சன்கார்ட் நீக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இருக்கிறான். அண்ட் இதில் ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இருக்குது, பட் அதை நான் இப்போ சொல்லலை, அப்புறமா சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறாங்களா. அப்போ சன்கார்டு வந்துட்டாரு, நம்ம வந்து கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உசோப் சொல்கிறான். அதுக்கடுத்து லூஃபி வந்து அந்த பாம்பு இருந்துச்சுல அதை போட்டு தள்ளிட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறாங்க. ஸோ இவங்க ஓடுறப்ப வெளியில் வந்து பூனை இருக்குது. அது எந்த பூனைன்னா இவங்க வந்து பிறந்து காட்டினாங்க பார்த்தீங்களா முன்னாடி பூனையை, அதுக்கு வந்து நல்லா கட்டுலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அது மறுபடியும் இவங்களை பார்த்தோன்னே சண்டைக்கு வருது. ஸோ அது தலையிலே வந்து ஒன்று போட்டுட்டு அது மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி சவாரி பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த பூனைக்கு மேலே இல்லை எங்கன்னு சொல்லிட்டு தெரியல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேப் மாதிரி நாமி கிடைக்குது. அதை வச்சு நம்ம தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அண்ட் அதே டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த சன்கார்டுன்றவன் இவங்களை வந்து துரத்தின்னு வந்துருக்கிறான். அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, என்னோட கண்ட்ரி வந்து நீங்கள் நாசமாகிட்டீங்க, உங்களுக்கே நான் தப்பிச்சு போய் விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு துரத்தின்னு வரான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஓடினே இருக்கிறாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நான் முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, இவங்க வந்து ஒரு ஃபேக்கான சன்கார்டுன்ட்டு, அதுக்கு ப்ரூஃப் வந்து என்னதுன்னா,
நம்ம லூஃபி இப்போ கியர் 5 ஃபார்மில் வந்து இருக்கிறான். எந்த கியர் 5 ஃபார்ம் வச்சு நம்ம டோரி ப்ரோகி அப்புறம் மற்றவங்களாம் வந்து சன் கார்டுன்னு சொல்லிட்டு நம்பினாங்களோ, அதாவது கண்டுபிடிச்சாங்களோ, அந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவன் வந்து இருக்கிறான். ஆனால் அந்த ஃபார்மை நேரில் பார்க்குறப்பயே இந்த சன் கார்டுக்கு அவன் யாருன்னு சொல்லிட்டு தெரியல. நான் தான்டா சன் கார்டு, என்னோட கண்ட்ரியை வந்து இது பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவன் வந்து இவங்ககிட்ட சண்டைக்கு போகிறான். ஸோ இதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இவன் யாருன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இவனுக்கு தெரியாமல் இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு மீதி ஜெயின்ஸுக்குமே சன் கார்டுனா எப்படி இருப்பாங்க இல்லை என்னன்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் அதுலேயே ஒரு டவுட் வருதுங்க, அப்புறம் எப்படி டோரி ப்ரோய்க்கெல்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக தெரியல. பட் இந்த சாப்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 சன் கார்டு வந்துக்கிறாங்க. ஒருத்தன் வந்து நம்ம லூஃபி, அவன் வந்து ரியலான சன் கார்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்கான சன் கார்டு. இவன் எதுக்கு எல்லாரையும் சன் கார்டுன்னு சொல்லிட்டு நம்ப வச்சுனுக்கிறான்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு இவன் தான் சன் கார்டுன்னு சொல்லிட்டு நம்புறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்வி வந்து இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற சாப்டரில் ஓட நம்ம வந்து கிளியர் பண்ணுறோம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் கதை தான் நடந்தது. ஸோ இந்த சாப்டர் படிக்கிறப்போ வந்து எப்படி ஃபீல் ஆச்சு, இதில் ஏகப்பட்ட விஷயம் நடந்தது இல்லை, இதில் எது வந்து உங்களுக்கு பிடிச்சது, அண்ட் அதே மாதிரி இந்த சன் கார்டு இருக்கிறான் பார்த்தீங்களா, ஃபேக்கான சன் கார்டு, எதுக்காக வந்து நாடகம் நடிச்சுனுக்கிறான்னு சொல்லிட்டு ஏதாவது தேரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸும் நான் போடுவேன். சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணி வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் மறக்காம வீடியோ வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, இங்கே பாடுறா சன் கார்டுன்னு சொல்லிட்டு அவனொருத்த ஃபேக்காக இருக்கிறான், அவன் எதுக்காக அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு உனக்கு எதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.